தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் கூட வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டுள்ள 2 சாட்சிகள் யார் என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். அதில் நம்ம தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதியாக வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆவது அதிகாரம் 3வது வசனம் முதல் 13ஆம் வசனம் முடியவும், சகரியா எழுதின புத்தகத்திலே 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் முதல் 14ஆம் வசனம் வரையிலும், வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 8ஆம் வசனம் வரையிலும், வெளிப்படுத்தின விசேஷம் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தையும், வெளிப்படுத்தின விசேஷம் 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனத்தையும், வெளிப்படுத்தின விசேஷம் 20வது அதிகாரம் 4ஆம் வசனத்தையும் நாம் தியானிக்க போகிறோம். இந்த நாளில் நம்ம கவனிக்கலாம். 2 சாட்சிகள் யார், எப்போது வருவார்கள், ஏன் வருவார்கள், இவைகள் எல்லாவற்றையும் குறித்து நம்ம வேத வசனத்தை தியானிப்போம். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறபடி மோசே, ஏனோக், எலியா இம்மூன்று பேரில் 2 பேர் தான் பூமிக்கு சாட்சிகளாக வருவார்கள் என்பது பரிசுத்தவான்களுடைய கணிப்பாக இருக்கிறது. நானும் அவைகளை விசுவாசிக்கிற இவர்கள்தான் வருவார்கள். இவர்களில் இம்மூன்று பேரும் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டவர்கள். ஆகவே அதில் 2 பேர் நிச்சயமாக இந்த பூமிக்கு வருவார்கள். தேவனுடைய ஊழியத்தை கிட்டத்தட்ட 3.5 வருடங்கள் போல செய்வார்கள். மோசே கவனிக்கிற போது, மோசே மரித்து தேவனால் அடக்கம் பண்ணப்பட்டார் என்று சில பேர் நம்ம கேட்கலாம். தேவன் அடக்கம் பண்ணினார். பின்பு தனது சித்தத்தை மாற்றி மோசேயின் சரீரத்தை பரலோகத்திற்கு மிகாவிலால் எடுத்துக்கொண்டார் என்பதை நம்ம யூதா எழுதின புத்தகத்தில் நம்மளால் கவனிக்க முடியும். யூதா எழுதின புத்தகத்தில் அதை நம்ம கவனிக்கிறோம். ஆகவே நன்றாக கவனிப்போம். மத்தேயு 17ஆம் அதிகாரத்தில் கூட மறுரூப மலையில் இயேசு கிறிஸ்துவோடு கூட பேசினது இந்த எலியாவும் மோசேயும் என்பதை நம்ம நன்கு புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஒருவர் மரித்து அடக்கம் செஞ்சதுக்கப்புறம் உயிரோடு வந்து பிற மனிதர்களோடு பேசினதாக வேதம் சொல்லவில்லை. எடுத்துக்கொள்ளப்பட்டவர்களே திரும்ப பூமிக்கு வந்து பேசியிருக்கிறார். அதில் எலியாவை பார்க்குறோம். அதுதான் மோசே. இவர்களை தவிர்த்து வேறு யாரும் எந்த மனிதர்களோடு கூட பேசினாங்க என்பதற்கு எந்த விதமான ஆதாரமும் இல்லை. ஏனென்றால் ஒரு மனிதன் மரிக்கிற போது ஒன்று இளைப்பாறுதல் அல்லது அவன் பாதாளத்திற்கு போகிறான் என்பதை நாம் நன்கு உணர வேண்டியது மிக அவசியமாக இருக்குது. ஆகவே ஆண்டவர் இந்த 3 பேரில் 2 பேரை நிச்சயமாக இந்த பூமிக்கு அனுப்ப போகிறார் என்பது நமக்கு தெளிவாக தெரிகிறது. ஆகவே மோசேயும் எடுத்துக்கொள்ளப்பட்டவர். இம்மூன்றில் 2 பேர் பூமிக்கு வருவார்கள் என்பதை நம்ம தெளிவாக புரிந்து கொள்ளலாம். அதுக்கடுத்ததாக கவனிக்கிற போது இவங்க ஏன் வருவார்கள் என்பதை நம்ம பார்ப்போம். இவர்கள் ஏன் வருகிறார்கள் என்று சொன்னால், அவங்க சுவிசேஷம் அறிவிப்பதற்காக மெயினாக வரப்போகிறாங்க. மிக முக்கியமாக அவங்களுடைய வேலை என்ன அப்படின்னா, சுவிசேஷம் அறிவிப்பது தான் அவர்களுடைய வேலையாக இருக்க போகுது. அதில் கவனிக்கிற போது இரகசிய வருகைக்கு பின்பு உபத்திரவ காலத்தில் அந்த முதல் 3.5 வருடம் கைவிடப்பட்ட கிறிஸ்தவர்கள் சாட்சிகளாக சுவிசேஷம் அறிவிப்பார்கள். இரத்த சாட்சிகளாக நின்று ஆண்டவருக்காக வைராக்கியமாக நின்று ஒரு மிகப்பெரிய எழுப்புதல் அக்காலகட்டத்தில் தான் நடக்கும். அந்த எழுப்புதலில் தான் கர்த்தருடைய பிள்ளைகள், கைவிடப்பட்ட கிறிஸ்தவர்கள் ஆண்டவருக்கென்று ஒரு வைராக்கியமாக ஊழியம் செய்வார்கள். அதாவது அந்த 3.5 வருடம், அது 5வது முத்திரை காலம் முதல் 6வது முத்திரையின் காலமாக இருக்கும். ஆனால் அடுத்து வரக்கூடிய 3.5 வருடம் மகா உபத்திரவ காலம். அது 3.5 வருடம். அந்த வருடத்தில் சுவிசேஷம் சொல்வதற்கு ஆட்கள் இருக்க மாட்டார்கள். என்று சொன்னால் 6வது முத்திரையின் காலகட்டத்திலேயே இயேசுவின் வெளியரங்க வருகை நடந்து முடிஞ்சிருக்கும். அப்போது கைவிடப்பட்ட கிறிஸ்தவர்கள் எல்லாருமே இந்த 6வது முத்திரையின் காலகட்டத்தில் இயேசு கிறிஸ்து மேகத்தில் வரும்போது இவர்கள் அனைவருமே எடுத்துக்கொள்ளப்பட்டிருப்பார்கள். ஆகவே தான் அடுத்து வரக்கூடிய அந்த 3.5 வருடம், மொத்தம் உபத்திரவ காலம் 7 வருடம். அதில் முதல் பாதியை நம்ம உபத்திரவ காலம் என்றும், அதுக்கு அடுத்து வரக்கூடிய உபத்திரவ காலத்தை மகா உபத்திரவ காலம் என்றும் நம்ம சொல்லுகிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆகவே தான் அந்த காலத்தில், மகா உபத்திரவ காலத்தில் இந்த 2 சாட்சிகள் வந்து மக்களுக்கு சுவிசேஷம் அறிவிப்பார்கள். இந்த 2 சாட்சிகளையும் உலக அரசாங்கங்கள் என்ன சொல்லும் என்று சொன்னால், ஏலியன்கள் என்று சொல்லுவார்கள். உலக அரசாங்கங்கள் எல்லாமே
ஒவ்வொரு நாடுகளுமே இவர்கள் ஏலியன்கள் என்று சொல்லி இவர்களை சொல்வார்கள். சரி, இவர்கள் எப்போது வருவார்கள் என்பதை நம்ம கவனிக்கலாம். அதாவது 7வது முத்திரையின் காலகட்டத்தில் வருவார்கள். அதன் பின்பு 6ஆம் தூதன் எக்காலம் ஊதப்படும். அக்காலத்தின் இறுதியில் தங்களுடைய பணிகளை இவர்கள் நிறைவு செய்கிறவர்களாக இருப்பார்கள். அதாவது மத்தேயு எழுதின புத்தகத்தில் 24ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் முதல் 31ஆம் வசனம் முடியிலும், வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனத்தின்படியும் 6வது முத்திரையின் காலகட்டத்தில் உபத்திரவ காலம் முதல் 3.5 வருடம் முடியும். ஆகவே இவர்கள் மகா உபத்திரவ காலகட்டத்தில் வருகிறவர்களாக இருக்கிறார்கள். அந்த மகா உபத்திரவ காலம் எப்போது துவங்குகிறது என்று சொல்லி பார்க்கிற போது 7வது முத்திரையின் காலகட்டத்தில் துவங்கி 7வது கோப கலசம் காலம் வரையிலும் மகா உபத்திரவ காலம் இருக்கும். 5வது முத்திரையின் காலகட்டத்தில் ஆரம்பித்து 6வது முத்திரையின் காலகட்டத்தில் உபத்திரவ காலம் முடியும். முதல் 3.5 வருடம் முடியும். அதுக்கு அடுத்தது 7வது முத்திரையின் காலகட்டம் முதல் 7வது கோபகலம், அதாவது 7வது முத்திரைக்கு அப்புறம் 7 எக்காலங்கள் ஊதப்படும். அந்த காலம் தவிர்த்து அதுக்கு அடுத்தபடியாக 7 கோபகலசங்கள் ஊற்றப்படும். அதில் 7வது கோபகலசம் முடியும் வரையிலும் மகா உபத்திரவ காலமாக இருக்கும். இப்போது 7 கோபகலசங்கள் ஊற்றப்படும் காலங்களில் இந்த 2 சாட்சிகள் இருக்க மாட்டாங்க. 7 கோப கலசங்கள் ஊற்றப்படும் காலம் கிட்டத்தட்ட வெறும் 10 நாள்கள் தான் எடுத்துக்கொள்ளும். அதற்கு மேலே காலம் எடுத்துக்கொண்டால் அந்த காலகட்டத்தில் ஒரே ஒரு மனுஷன் கூட உயிரோடு வாழ முடியாது. நமக்கு வேதத்தில் அப்படி தான் சொல்லப்பட்டிருக்குது. இதை நம்ம எங்கே கவனிக்க முடியும் என்று சொன்னால், வெளிப்படுத்தும் விசேஷம் 16ஆம் அதிகாரத்தை நீங்கள் முழுவதுமாக படித்து அதை தியானிக்கும் போது நமக்கு புரியும். முழு சமுத்திரமும் இரத்தமாய் மாறும் என்று சொல்லப்பட்டிருக்குது. 2வது, உலகத்துள்ள முழு நீரூற்றுகளும் ஆறுகளும் இரத்தமாக மாறும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் மனிதர்கள் குடிப்பதற்கு தண்ணீர் என்பதே இல்லாத கூடிய ஒரு சூழ்நிலை. அப்போது எப்படி அவங்களுக்கெல்லாம் தண்ணி இருக்குன்னு சொன்னால், சேமித்து வச்ச தண்ணீரை தவிர்த்து மீதி எந்த தண்ணீருமே அந்த காலகட்டத்தில் நம்ம எதிர்பார்க்கவே முடியாது. முழு உலகத்தின் தண்ணீரும் இரத்தமாக இருக்கும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. வெளிப்படுத்தும் விசேஷம் 16ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சூரியனுடைய சுட்டெரிப்பு தன்மை, சூரியனுடைய வெப்பத்தன்மையும் அதிகமாக இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ இதெல்லாம் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, இது 10 நாளுக்குள் நிறைவேறாவிட்டால் ஒருவர் கூட உயிரோடு இருக்க முடியாது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது மிக முக்கியம். ஆகவே தான் இந்த காலகட்டத்தில் வேதத்தின்படி இந்த 2 சாட்சிகளும் அவர்களை பின்பற்றக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கும், அவர்களும் இருக்க மாட்டார்கள். சரி, நம்ம அதுக்கு அடுத்தது பின்னாடி நம்ம கவனிக்கலாம். முழு உலகமும் சரி, உலகத்துள்ள மக்களும் சரி முழுவதும் அழிந்து விடுவார்களா என்று கேட்டால் இல்லை. தேவன் அப்படி செய்ய மாட்டார். தேவன் அன்புள்ளவர். அவருடைய கிருபை, இரக்கம், தயவு மிகவும் பெரியதாக இருக்கிறது. இயேசுவின் 2ஆம் வருகையின் போதும் மக்கள் இருப்பார்கள். இப்போதும் பல மக்கள் யோசிப்பது, அணு ஆயுத போர் வந்தால் ஒரு குச்சி கூட மிஞ்சாது என்று அப்படி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உலகத்தில் உள்ள நாடுகள் அணு ஆயுதத்தை இப்போ பயன்படுத்தினா, இப்போ இருக்கிற அணு ஆயுதத்தை பயன்படுத்தி 400 முறைக்கு மேலே இந்த பூமியை அழிக்கலாம் என்று சொல்கிறாங்க. ஆனால் வேதத்தின்படி முழு நிச்சயமாக நான் சொல்கிறேன், அப்படி ஒரு நாளும் நடக்காது. நிச்சயமாக இந்த உலகத்தை யாராலையுமே எந்த மனிதர்களாலையும் அழிக்க முடியாது. உலகம் இப்போது நிச்சயமாய் அழியாது. ஆனால் 7 வருடம் மிகவும் மோசமான நிலைக்கு போகும். அதை தான் நம்ம உபத்திரவ காலம் என்று சொல்லுகிறோம். இப்போ நடக்க போகிறது உபத்திரவ காலம் கட்டம் ஆரம்பிக்க போகுது என்று சொல்லுகிறது. அந்த 7 வருடங்கள் மட்டும்தானே தவிர்த்து மற்றபடி உலகம் அழிஞ்சிருமானா நிச்சயமாக அழியவே அழியாது. இதை மனிதர்களால் அழிக்கிறதுக்கு முடியாது. வேதத்தின்படி இப்போ ஒரு 7 வருடம் உலகம் மிகவும் மோசமான ஒரு நிலைக்கு போகும். அதுக்கு பிற்பாடு 1000 வருடம் இந்த பூமி மிக 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 மிகவும் செழிப்பாக மாறும். இன்னைக்கு பார்க்குற சேக்கடை தண்ணிலாம் அன்றைக்கி இருக்காது. இன்றைக்கி பார்க்குற கஷ்டங்கள் அன்றைக்கி இருக்காது. இன்றைக்கி இருக்கக்கூடிய வியாதிகள் அன்றைக்கி இருக்காது. ஏன்னா இவைகள் எல்லாம் மாற்றி ஒரு புதிய ஆசீர்வாதத்தின் காலங்களாய் 1000 வருடம் மாறும்.
நல்லா கவனிச்சிங்க. அதுதான் இயேசு கிறிஸ்து வந்து இந்த பூமியை ஆளுகை செய்கிற போது நடக்கும். சரி, அப்போ உலகம் எப்போ தான் அழியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1000 வருடம் அரசாட்சி இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் ஆட்சி செய்வார். அவருடைய ஆட்சி காலம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த முழு உலகமும் அழிக்கப்பட்டுரும். அழிக்கப்பட்டதுக்கு பிற்பாடு தேவன் புதிய வானத்தையும் புதிய பூமியும் உண்டாக்கி மனுஷனுக்கு அதை கொடுத்து நித்திய காலமாய் அவனை வாழ வைப்பார். தேவன் அன்புள்ளவர், நாம் புரிஞ்சு கொள்ள வேண்டும். அதுக்கு அடுத்தபடியாக கவனிக்கலாம், இவர்களுக்கு என்ன அதிகாரம் இருக்குது. இந்த 2 சாட்சிகளை பற்றி சொன்னோம். இவர்களுக்கு என்ன அதிகாரம் இருக்குது, பிறகு என்ன நடக்கும் என்பதையும் நம்ம கவனிக்க போகிறோம். இது சகரியால் கவனிக்கிற போது 2 ஒலிவ மரங்கள் என்று சொல்லி இவர்கள் சொல்லப்பட்டிருக்கும். அதுவும் இவர்களை பற்றி சொல்ல, இந்த 2 சாட்சிகளை பற்றி சொல்லப்படுவதாக தான் இருக்கும். இந்த 2 தீர்க்கதரிசிகளையும் இந்த 2 சாட்சிகளாகிய தீர்க்கதரிசிகளை எந்த மனிதர்களாலும் எதை பயன்படுத்தியும் 3.5 வருடம் அழிக்கவே முடியாது. ஒருவேளை இவர்களை அழிக்க நினைத்தால் இவர்கள் வாயிலிருந்து அக்கினி புறப்பட்டு எதிராக இருக்கிறவர்களை அழிச்சுவிடும் என்று வேதம் சொல்கிறது. ஆகவே தான் இவர்களை அநேகர் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால் ஏலியன்கள் என்று சொல்லி அழைக்கிறார்கள். இவர் சொல்லுகிற தீர்க்கதரிசன வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாமல், அதாவது இந்த 2 சாட்சிகளும் சொல்லுகிற வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாமல் எதிர்க்கிற இடங்களிலெல்லாம் இவர்கள் இருவரும் சகலவிதமான வாதைகளாலும் இந்த பூமியை வாதிப்பதற்கான அதிகாரம் இவர்களுக்கு இருக்கிறது என்று சொல்லி வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம். மழை பெய்யாதபடிக்கு வானத்தை அடைக்க, தண்ணீரை இரத்தமாக மாற்றுவதற்கும் இவர்களுக்கு தேவன் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அந்த காலகட்டத்தில் இவர்களால் இந்த காரியங்களெல்லாம் நிச்சயமாக செய்ய முடியும். அப்படியானால் தேவன் கொடூரமானவரா என்றால் இல்லை. தேவன் மக்கள் மீது அன்பு கொண்டவர். தேவன் அன்பாக இருக்கிறார். மனிதர்களை சரியான மெய்யான கடவுளாகிய தம்மிடத்தில் அவர்கள் சேரவும் அவர்களை அழைக்கிறார். ஆகவே தான் ஆண்டவர் இவர்களுக்கான ஒரு கிருபைகளை தந்து ஒரு வாய்ப்புகளை கொடுக்கிறார். நான் முன்பதாக ரகசிய வருகைக்கு முன்பதாக ஆண்டவர் பல ஊழியர்களை, தேவதாசர்களை பயன்படுத்தி இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்கப் போகுது என்று சொல்லி ரகசிய வருகைக்கு முன்பதாகவே ஆண்டவர் சொல்லுகிறாரு. அதில் மனம் திரும்பாதவர்கள் கைவிடப்படுறாங்க. கைவிடப்பட்டதுக்கப்புறம் கைவிடப்பட்டவர்களுக்கு ஆண்டவர் வெளிப்பட்டு அவங்க பல பேருக்கு சுவிசேஷம் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க சொல்லியும் கேளாமல் இயேசு கிறிஸ்து மேகத்துக்கு மேலே போனதுக்கப்புறம் பார்த்தவங்க கொஞ்சம் பேர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு இருப்பார்கள். அந்த காலகட்டத்தை வருகிற போது சரி, அந்த 2 சாட்சிகள் வரும்போது அவங்க திரும்பவும் இயேசுவை பற்றி சொல்லுகிற போது ஒரு கூட்டம் ஏற்றுக்கொள்ளும். அப்போவும் அந்த மகா உபத்திர காலகட்டத்தில் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறவங்க அவங்களுக்கு தான் ரொம்ப சிக்கலான ஒரு சூழ்நிலைக்கு போகும். ஏனென்றால் தேவன் மனிதன் மேலே அன்புள்ளவராக இருந்து தான் அவர் கரிசனை காட்டி தான் பல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் அவர்களுக்கு கொடுக்கிறார். நன்றாக நம்ம கவனிக்கலாம். அதுக்கு அடுத்தபடியாக நம்ம கவனிக்கிற போது தேவன் அன்புள்ளவராக இருக்கிறபடினால்தான் அதாவது மனிதர்களுக்கு மனம் திரும்புவதற்கு நல்ல வாய்ப்புகளை தருகிறார். ஆகவே வாய்ப்புகளை அவங்க ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். அந்த அவர்களுடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்கிறவர்கள் பாக்கியவான்கள். இவர்களுடைய அந்த வார்த்தைகளை கேட்கிற கூட்டம், அதாவது ஒரு கூட்டம் நிறையவே நிச்சயமாக மனம் திரும்புவார்கள். நான் விசுவாசிக்கிறேன் அவங்க மனம் திரும்புவாங்க அநேகர். அது நம்ம வேத வசனத்தின் மூலயமாவே நம்ம பார்க்கும்போது தெரியும். ஒரு கூட்டம் மக்கள் மனம் திரும்புகிறார்கள். இது வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 8ஆம் வசனத்தை வரையில் நம்ம தியானிக்கும் போது எக்கால ஊதப்படும் தூதர்களின் காலத்தில் நடக்கிற சம்பவத்தை பற்றி நம்ம இங்கே கவனிக்க முடியும். வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனத்தில் வரை நம்ம படிக்கிற போது தேவன் 2 சாட்சிகளை ஏற்றுக்கொள்ளுகிற அனைவருக்கும் தேவனுடைய முத்திரை குத்தப்பட்டிருக்கும். ஆனால் இந்த இடத்துல இது முழு உலகத்துள்ள, அதாவது இந்த இடத்துல மென்ஷன் பண்ணி சொல்லப்பட்டிருக்கிறது பார்த்திங்கன்னா 1,44,000 பேர் என்று சொல்லப்பட்டிருக்கும். முத்திரை குத்தப்பட்டவர்களுடைய தொகை, இஸ்ரவேலர்களுடைய முத்திரை குத்தப்பட்டவர்களுடைய தொகை 1,44,000 பேர் என்று சொல்லப்பட்டிருக்கும். அது மகா உபத்திரவ காலகட்டத்தில் தான் குத்தப்பட்டிருக்கும். ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் அப்பொழுது தான் உண்மையான மேசியாவை கண்டு கொண்டு இருப்பார்கள். அதுக்கு முன்னாடி வரையிலும் அந்தி கிறிஸ்துவை 3 வருஷம் அவங்க மேசியாவை கொண்டு இருப்பார்கள். அதுக்கப்புறமா அவங்க உடன்படிக்கை மீறி நடக்கிறதுக்கு அப்புறமா தான்
இவர் இல்லை மேசியா, மேலே மேகத்துக்கு மேலே இயேசு காட்சி கொடுக்கறத பார்த்ததுக்கு அப்புறம் தான் உண்மையான மேசியா இயேசு கிறிஸ்து தான் என்பதை அவங்க புரிஞ்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த 2 சாட்சிகள் வரவும் இந்த 2 சாட்சிகளுடைய வார்த்தைகளை அவர்களை ஏற்றுக்கொள்வார்கள். அவர்களுடைய தொகை 1,44,000 பேராக இருக்கும். அந்த 1,44,000 பேருக்கு தான் தேவனுடைய முத்திரை குத்தப்பட்டிருக்குது என்பது இந்த இடத்துல மென்ஷன் பண்ணப்பட்டிருக்குது. ஆனால் அதே காலகட்டத்தில் வெளிப்படுத்தின விசேஷம் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நம்ம தியானித்து பார்க்கும்போது இதே சம்பவத்தில், ஏன்னா அந்த முழு உலகத்துக்கு மேலே காற்று வீசாதபடிக்கு தேவதூதர்கள் காற்றை பிடித்திருக்கிறதாக அந்த 4 தூதரை குறித்து நாம் பார்க்குறோம். இது இக்காலங்கள் ஊதப்படும் போது நடக்கக்கூடிய சம்பவமான ஒரு காரியங்கள். அந்த காலகட்டத்தில் தான் ஆண்டவர் தாமே தம்முடைய பிள்ளைகளுக்கு, அதாவது இந்த 2 சாட்சிகளை ஏற்றுக்கொள்கிறாங்க இல்லையா, அந்த கூட்டத்தாருக்கு தம்முடைய தேவனுடைய முத்திரையை குத்துறார். இது 5ஆம் தூதன் இக்காலம் ஊதுகிற போது நம்ம நடக்கிற சம்பவமாக பார்க்குறோம். ஆனால் அந்த 1வது தூதனுடைய காலகட்டத்தில் யாரெல்லாம் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறாங்களோ, ஏன்னா இந்த 2 சாட்சிகள் இவங்க கடவுள் கிடையாது, ஒரே நேரத்தில் எல்லாருக்கும் காட்சி கொடுக்க முடியாது. அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா ஊர்களுக்கும் போவாங்க. அப்படி போகக்கூடிய எல்லா இடங்களிலும் இவர்களை ஏற்றுக்கொள்ளுகிற கூட்டமும் அதிகமாக இருக்கும். அப்போ அந்த ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த கூட்டங்களுக்கெல்லாம் தேவனுடைய முத்திரை தரிப்பிக்கப்படும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். ஆமாம், அதுதான் வெளிப்படுத்தும் விசேஷம் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் பார்க்குறோம். அதை 5வது இக்காலத்தின் காலகட்டத்தில் முழு உலகத்திற்குமே அந்திகிறிஸ்துவினுடைய பயோசிப்பை குத்தினவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை வருது. அந்த வெட்டுக்கிளிகள்னால 5 மாதம் அளவும் வேதனைப்படுறாங்க. அப்போது தேவனுடைய முத்திரையை குத்தினவங்களுக்கு மாத்திரம் அந்த பிரச்சனை கிடையாது. அந்த இஸ்ரவேலராகிய 1,44,000 பேருக்கும் சரி, முழு உலகத்தில் உள்ள ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் சரி, 2 சாட்சிகளை ஏற்றுக்கொண்ட கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எந்த சம்பவமும் நேரிடாது என்பது வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆகவே நல்ல கவனிச்சுங்களும். வெளிப்படுத்தும் விசேஷம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரையிலும் சொல்லப்பட்டதை நம்ம படிக்கும்போது 1,44,000 பேர் இஸ்ரவேலருக்கு மாத்திரம்தான் முத்திரை போடப்பட்டிருக்குது என்று நம்ம சொல்லக்கூடாது. தேவன் இஸ்ரவேலருடைய தொகையை மாத்திரம் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார், அவ்வளோதான். ஆனால் அதே காலகட்டத்தில் முழு உலகத்திலும் தேவனுடைய முத்திரை தேவனுடைய தூதர்களால் குத்தப்படும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். ஆமேன். அது மாத்திரமில்லாமல் முழு இஸ்ரவேலருக்கும் இயேசுவின், அதாவது நான் ஏற்கனவே சொன்னேன், இயேசு கிறிஸ்துடைய அந்த வெளியரங்கமான வருகையை பார்த்ததுக்கப்புறம் அவங்க மனம் திரும்பி இருப்பார்கள். அப்போது இந்த 2 சாட்சியுடைய வார்த்தைகளும் அவர்கள் ஏற்றிருப்பார்கள். அதுக்கு அடுத்தபடியாக இந்த 2 சாட்சிகளும் 7 முத்திரை, அதாவது 7ஆம் முத்திரை காலம் முதல் 6ஆம் தூதனை காலம் ஊதி நிறைவேறு முடிக்கக்கூடிய அந்த காலம் வரையிலும் தங்களுடைய சாட்சிகளை சொல்லி கொண்டிருப்பார்கள். அதுக்கு பிற்பாடு 6ஆம் தூதனுடைய காலகட்டத்தின் முடிவில் இவங்க சாட்சி சொல்லி முடிப்பாங்க. 7வது முத்திரையின் காலகட்டத்தில் இவருடைய ஊழியம் ஆரம்பிக்கும். 6ஆம் தூதனை காலம் ஊதக்கூடிய அந்த காலகட்டத்தில் இவருடைய ஊழியம் நிறைவடையும் என்பதை நம்ம வேத வசனத்து மூலமாய் அறிந்து கொள்ள முடியும். இவர்கள் காலத்தில் தான், அதாவது 6ஆம் தூதனை காலம் ஊதும் காலத்தில் தான் வெளிப்படுத்தின விசேஷம் 9ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து 19ஆம் வசனத்தின்படி 4வது உலகப்போர் என்பது அது வெடிக்க ஆரம்பிக்கும் என்பதை நம்ம புரிந்து கொள்ள முடியும். வேத வசனத்தை சொல்லப்பட்டிருக்கபடி வெளிப்படுத்தும் விசேஷம் 9ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து 19ஆம் வசனத்தின்படி அது 4வது உலகப்போர், அதாவது அது AI ரூபங்களினுடைய யுத்தமாக அது இருக்கும். இதற்கு 4 ஆவிகள் தலைமையேற்கும். இதில் தான் 1/3 பங்கு மக்கள் இறப்பார்கள் என்பது வேதம் சொல்லுகிறது. இந்த போர் வந்ததற்கான காரணம் 2 சாட்சிகள் தான் என்று சொல்லி அன்னைக்கு இருக்கக்கூடிய அதாவது வல்லரசு நாடு சொல்லும். பின்னர் அவர்களை சரியாக 6ஆம் தூதனை இக்காலம் முடிவின் காலத்தில் 6வது தூதனை இக்காலம் ஊதி முடித்த அந்த காலகட்டத்தின் இறுதியில் இந்த 2 சாட்சிகளையும் கொலை செய்வார்கள். பின்பு இந்த 4வது உலகப் போர் என்பது அப்பொழுது முடிவுக்கு வரும். ஆனாலும் இன்னும் ஒரு சில மாதங்களில், இன்னும் ஒரு சில நாட்கள் வரக்கூடிய அந்த காலகட்டத்தில் தான் அர்மகதோன் யுத்தமாகிய 5வது உலக யுத்தமும் ஆரம்பிக்கும். ஆனால் இந்த 4வது யுத்தம் என்பது 2 சாட்சிகள் அழிக்கப்படும் போது முடிவடையும். இப்போது முழு உலக மக்களும் கொண்டாட்டத்தில் இருப்பாங்க. இதன் பிறகு தான் உலகில் உள்ள அனைவரும்
இனி அடுத்து வரக்கூடிய ஏலியன்களுக்கு அனைவரும் ஒன்றுபட்டு யுத்தம் பண்ணணும். ஆகவே உலக நாடுகள் ஒன்றிணைய வேண்டும் என்று ஒவ்வொரு நாட்டு தலைவர்களுமே கொஞ்சம் கொஞ்சமாக மேடைகளில் பேச ஆரம்பிப்பார்கள். அது சரியாக ஆறாவது தூதன் கோபகலசம் ஊற்றக்கூடிய அந்த காலகட்டத்தில் அதனுடைய காரியங்கள் ஜெயமாக முடியும். இப்போதும் இந்த 2 சாட்சிகளும் கொலை செய்யப்பட்டிருப்பதால் உலக மக்கள் ஸ்வீட் கொடுத்து gift கொடுத்து கொண்டாடுவாங்க. அதுக்கப்புறம் 3.5 நாள் நடு ரோட்டில் இவருடைய பணங்கள் கிடக்கும். அனைவரும் இவர்கள் அன்பு புரிஞ்சு கொள்ளாமல் சிரித்து கொண்டிருப்பாங்க, பரியாசம் செய்வாங்க. ஆனால் 3.5 நாள் கழித்து இவர்கள் உயிரடைவார்கள் என்று வேதம் சொல்கிறது. அதுவரையிலும் அவருடைய சடலங்கள் ரோம் நகரின் நடு ரோட்டில் மக்களின் பார்வைக்காக அது இருக்கும் என்பதை வேதம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. அது மாத்திரமல்லாமல் வெளிப்படுத்தின விசேஷம் 11வது அதிகாரம் 8வது வசனத்தின்படி சோதோம் என்பது 11 வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தின்படி சோதோம் என்று அதில் குறிப்பிடப்பட்டிருக்கும். சோதோம் என்பது ஓரினச்சேர்க்கை நிறைந்த நகரத்தை குறிக்கும். அதே நேரத்தில் எகிப்து என்பது முழு இஸ்ரவேலர் மக்களும் அடிமைத்தனத்தில் இருந்ததை, அதாவது இஸ்ரேல் மக்கள் அடிமைத்தனத்தில் இருந்ததை குறிக்கும். அதே நேரத்தில் இயேசு சிலுவையில் அறையப்பட்டார் என்பது ஞானார்த்தமாய் விளங்கும் என்று சொல்லப்பட்டது ரோம அரசாங்கத்தால் இயேசு சிலுவையில் அறையப்பட்டதை குறிக்கிறது. அதாவது அதே மாதிரியான திரும்ப ஒரு அரசாங்கம் வரும். அந்த அரசாங்க காலகட்டத்தில் சோதமை போல முழு உலகத்துக்கும் அதாவது பாவம் பெருகி போகும் அந்த நகரத்திலிருந்து. அதே போல் அந்த நகரம் முழு உலகத்தின் கிறிஸ்தவர்களையும் அடிமைத்தனப்படுத்தும் என்பதை வேதம் இங்கு தெளிவாய் சொல்லுகிறது. சோதமை போல முழு உலகத்துக்கும் அந்த சோதம் நகரம் என்பது பாவத்தை குறிக்கிறது. அது எப்படி அந்த நகரம் ஃபுல்லாக பாவமாக இருந்ததோ அதே போல் இந்த நகரம் முழு உலகத்துக்கும் பாவத்தை பிறப்பிக்கக்கூடிய ஒரு தாய் தேசமாக இருக்கும் என்று வேதம் சொல்கிறது. அடிமைத்தனம் என்கிற அந்த எகிப்து என்பது குறிக்கிறது முழு கிறிஸ்தவர்களையும் அடிமைத்தனத்துக்குள், முழு உலகத்தையும் அடிமைத்தனத்துக்குள் கொண்டு போகும் வல்லரசை குறிக்கிறது. அதுக்கடுத்தபடியாக இயேசு சிலுவையில் அறையப்பட்டார் என்று சொல்லப்படுவது அந்த ரோம் அரசாங்கத்தால் செய்யப்பட்டது போல மீண்டும் அதே ஆட்சி தான் வரும் என்று சொல்லப்பட்டிருக்கு. நல்லா கவனிச்சிங்கன்னா இயேசு கிறிஸ்து பிறந்து சிலுவையில் மறித்து 3ஆம் நாள் எழுந்தபோது வல்லரசு தன்மையோடு இருந்தது ரோம் அரசாங்கம். மீண்டும் அதே ரோம் அரசாங்கம், மீண்டும் அதே ஐரோப்பிய வல்லரசு வருகிற போது இயேசு கிறிஸ்து வந்து அந்த ஐரோப்பிய சாம்ராஜ்யத்தை அழித்து போடுவார் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அப்போது அந்த சாம்ராஜ்யத்துக்கு முடிவரும். இப்போது நாம் இருக்கக்கூடிய சாம்ராஜ்யமும் எது அப்படின்னா வேதத்தில் சொல்லப்பட்டபடி அதே சாம்ராஜ்யத்தின் காலகட்டத்துக்குள்ளே தான் நம்ம இருக்கிறோம். இது தானியேல் எழுதின புத்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம். இது கடைசி கட்டத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சரி, நம்ம அடுத்தது நம்ம கவனிக்கலாம். அந்த ரோம் நகரம் தான் இந்த 2 சாட்சிகளும் பரிதாபமாக ரோட்டில் கிடப்பார்கள். ஆனால் 3.5 நாட்கள் பின்பு ஜீவ ஆவி இவர்களுக்கு செல்லும். தேவன் வானத்திலிருந்து ஏறி வாருங்கள் என்று சொல்லுவார்கள். அப்பொழுது தேவன் அவர்களுக்கு மேகத்தை அனுப்புவார். அப்பொழுது அவர்கள் மேகத்தில் ஏறி பரலோகம் போவார்கள். அதே நேரத்தில் இந்த 2 சாட்சிகளை பின்பற்றினாங்களே அந்த உலக மக்களும், அதாவது ஜெயங்கொண்டவர்கள் என்று சொன்னால் அந்தி கிறிஸ்துடைய பயிற்சிப்பை குத்தாமல் இந்த 2 சாட்சிகளை பின்பற்றின ஒரு கூட்டமும், அதே நேரத்தில் பல வருடங்களாக ஆண்டவருக்கென்று இரத்த சாட்சியாக மரித்தாங்களே அந்த இரத்த சாட்சிகளாக மரித்தவர்களும் இவர்களோடு கூட உயர்த்து பரலோகம் செல்வார்கள். இதை வெளிப்படுத்தின விசேஷம் 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனத்திலும், வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தையும் நாம் கவனிக்கிற போது இதனுடைய காலம் 6ஆம் தூதன் இக்காலம் ஊதுகிற போது இவர்கள் உயிர் தெழுவார்கள் என்பதை நம்ம தெளிவாய் புரிகிறது. அநேக பரிசுத்தவான்களும் இதை சொல்லுகிறார்கள். நானும் அவைகளை விசுவாசிக்கிறேன். 6ஆம் தூதன் இக்காலம் ஊதுகக்கூடிய அந்த காலகட்டத்தின் முடிவில் இந்த 2 சாட்சிகளோடு சொல்லி முடித்து இவர்கள் பரலோகம் செல்லுகிற போது இவர்களோடு கூட ஆண்டவர் மேகத்தை அனுப்பி இவர்களையும் அழைத்து கொண்டு போகிறார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். வெளிப்படுத்தல் 15 கவனிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தையும் கவனிங்கள். அதுக்கடுத்தபடியாக இந்த வசனத்தின்படி 6ஆம் தூதன் இக்காலம் ஊதும் அந்த காலத்தினுடைய இறுதியில்
2 சாட்சிகள் உயிர்த்து மேகத்தில் பரலோகம் செல்லும்போது இரத்த சாட்சிகளும் உயிர்த்தெழுவார்கள். 2வது பயோசிப் குத்தப்படாமல் அதை அணியாமல் ஜெயங்கொண்டவர்கள், அதாவது இவர்கள் தேவனுடைய முத்திரையை தரித்தவர்கள், தேவனுடைய முத்திரையை தரித்தவர்கள், அந்தி கிறிஸ்துனுடைய முத்திரையை தரித்திராதவர்கள். இவர்களோடு தான், இந்த 2 சாட்சிகளோடு தான் அந்த இஸ்ரவேலராகிய அதாவது அவர்கள் உயிர்த்தெழும்போது இஸ்ரவேலராகிய அந்த 1,44,000 பேரும் போவாங்க. எல்லா கம்பெனியும் இரத்த சாட்சிகளும் போவாங்க. அதுக்கடுத்தது அந்திகிறிஸ்துனுடைய முத்திரை குத்தாமல் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களும் போவாங்க. அதுக்கப்புறம் அதே லிஸ்ட்டில் இந்த இஸ்ரவேலராகிய 1,44,000 பேரும் இவர்களும் ஜெயங்கொண்டவர்களாக பரலோகம் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். உயிரோடு இருக்கிறவர்கள் மறுரூபம் அடைந்து பரலோகம் போவார்கள். அதுக்கடுத்ததாக கவனிக்கிற போது இந்த 2 சாட்சிகள் உயிரோடு கூட எழுந்து பரலோகம் போகிறத டிவிகளிலும் இன்டர்நெட்டுகளிலும் நேரடியாக அந்த நாட்களில் ஒளிபரப்பாக முழு உலகத்துக்கும் ஒளிபரப்பு செய்வார்கள். இதை பார்க்கிற மக்கள் கொஞ்சம் பேர் இயேசுவை விசுவாசிப்பார்கள். இயேசு தமது 2வது வருகையின் போது இந்த மக்களை மீட்பார். இஸ்ரவேலரில் ஒரு கூட்டம் அதுக்கப்புறம் திரும்ப மனம் திரும்பும். உலகத்திற்கு மக்களை கொஞ்சம் பேர் மனம் திரும்புவாங்க. அந்த கூட்டத்தை இயேசு கிறிஸ்து தமது 2வது வருகை வரும்போது அவர்களை மீட்டெடுப்பார். ஆகவே இதை நம்ம நல்லா புரிஞ்சிருப்பீங்க என்பதை நான் விசுவாசிக்கிறேன். இந்த 2 சாட்சிகளை பற்றி நன்றாக நீங்கள் அறிந்திருப்பீர்கள் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். இயேசு கிறிஸ்துடைய இரகசிய வருகைக்கான காலங்கள் நெருங்கி கொண்டிருக்குது. நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட அதிகமாய் நெருங்க வேண்டும். அதிகமாய் அவரோடு கூட உறவாடுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஜெபத்தினாலும் வேத வாசிப்பினாலும் அவரை தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும். துதியினால் அவரை கனப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி தருகிறவர்களாய் நாமும் இருப்போம். அவருடைய வருகையில் நாமும் மீட்கப்படுவோம். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆகவே இந்த 2 சாட்சிகளை குறித்து நீங்கள் கவனிச்சிருப்பேன் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். 2 சாட்சிகளும் 7வது தூதனுடைய அதாவது 7வது முத்திரையின் காலகட்டத்தில் வருகிறார்கள். 6ஆம் தூதன் இக்காலம் ஊதப்படுகிற காலங்களில் இவருடைய பணிகள் நிறைவு பெறுகிறது. அதுக்கு பிற்பாடு இவர்கள் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள். பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படும் போது இவர்களை பின்பற்றினவர்களும் இரத்த சாட்சிகளும் பரலோகத்துக்கு இவர்களோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் என்பதை புரிஞ்சு கொள்ள வேண்டும். இதுக்கு அடுத்தது 2வது வருகை வரும். இயேசு கிறிஸ்துனுடைய வருகை இருக்கும். அந்த வருகையில் ஒருவரும் மீட்டு கொள்ளப்பட மாட்டார்கள், அதாவது உயிர் தெழ மாட்டார்கள் என்பதை நம்ம வேத வசனத்தின்படி நன்கு புரிய வேண்டும். ஆகவே தான் இந்த இரத்த சாட்சிகள் எழும்பும்போது, இந்த 2 சாட்சிகள் உயிர்த்து எழும்போது, தேவனுடைய ஜீவ ஆவி இவர்களுக்குள் வந்து எழும்பும்போதே ஒவ்வொருக்குள்ளும் ஜீவ ஆவி புகுந்து அவர்களையும் மேகத்துக்குள்ளாக எடுத்து செல்லும். இவர்கள் தான் கண்ணாடி கடல் அருகே இருக்கிறவர்கள் என்று வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. ஆகவே வேதத்தை தியானிப்போம். சரியான சத்தியத்தை அறிந்து கிறிஸ்து இயேசுவுக்குள் நிலைத்திருப்போம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.